வேலையினால வர முடியல. ஆனா இன்னைக்கு நான் வராம இருந்தேன்னா நான் வந்து ஒரு மனுஷனே கிடையாது இல்லையா? இன்னைக்கு வந்து இந்த அம்மாவுடைய வந்து இந்த உங்களுடைய கையை பிடிக்காட்டினா நான் என்ன ஒரு மனிதன்? நான் எனக்கு இவங்க கன்ட்ரா பேங்க் ஸ்டாஃப்னு தெரியாது. எனக்கு வந்து நேற்று வந்து நான் கல்வி அதிகாரிக்கு தான் ஃபோன் பண்ணி அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே ஃபோன் பண்ணி நான் அவங்க கிராமத்தில் அங்கே ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி கேட்டேன். கேட்ட பொழுது தான் சொன்னாங்க கன்ட்ரா பேங்க் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு. நம்மளே வந்து மற்றவங்களை போல நானும் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கிறேன். என்னென்னா இப்போ வந்து நம்ம ஆயி பூர்ணம் அம்மாள் அவங்க கொடிக்குளத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்ட தங்களுடைய நிலத்தை 1.52 ஏக்கர் நிலம், அதனுடைய சந்தை மதிப்பு ஏறக்குறைய 7.5 கோடின்றாங்க. நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பே 4.5 கோடி. அதை வந்து அவ்வளவு மதிப்புள்ள அந்த நிலத்தை அரசு பள்ளிக்கு கல்வித்துறைக்கு எழுதி கொடுத்து யாரிடமும் சொல்லாமல் அவங்களா நேரடியாக போய் சிஓவை பார்த்து ஒரு பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு அடுத்த நாள் யாருக்கும் தெரியாமல் சத்தமெல்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வங்கியில். எவ்வளவு பெரிய விஷயம் அது! எதுவும் சாதாரண விஷயம் இல்லை. இவங்க தான் மாணிக்கங்கள், உண்மையான மாணிக்கங்கள். நான் முதல்ல குறிப்பிட்டதை போல வாரி எடுத்துக்கொள்ளத்தான் எல்லா மனசும் இருக்கு. பணத்தின் மீது தான் வந்து எல்லா மனமும் வந்து உலகத்தில் சமூகத்தில் மிக உயர்ந்தது வந்து பணம் தான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பணத்தை விட உயர்ந்தது இந்த சமூகத்தில் நிறைய இருக்கு, அவ்வளோ வேல்யூஸ் இருக்கு. அந்த உயர்ந்த எண்ணத்தை குணத்தை கொண்டாட வேண்டியது தான் இந்த சமூகத்துக்கு நாம் செய்கிற மிகச்சிறப்பான பங்களிப்பு.